சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தீம் 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 தக்கிட்ட தீம் 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 தக்கிட்ட தீம் 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 தக்கிட்ட கடதக தரகிடுதும் கடதக தரகிடுதும் கடதக தரகிடுதும் தம்ம ருக்க ஒளி அத்திர முயலக்கண்ணி நிமிலே தாண்டவ நடம் புரியும் கனக சபாபதியே சரணம் சரணம் சரணம். தம்ம ருக்க ஒளி அத்திர முயலக்கண்ணி நிமிலே தாண்டவ நடம் புரி கனக சபாபதியே சரணம் சரணம் சரணம். தம்ம ருக்க ஒளி அத்திர முயலக்கண்ணி நிமிலே தாண்டவ நடம் புரியும் கனக சபாபதியே சரணம் சரணம் சரணம். சிவாய நம சிவாய அரகர சிவாய அரகர நம சிவாய. கைலாயம் ஆளும் மரன் தென் கைலாயம் ஒன்றை அமைத்திட எண்ணி திருவிளையாடல் தன்னை தொடங்கினான் நலமா. அரணுலகை தாங்கும் பணியினை செய்திட ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனை பணித்தார். பலம் கொண்ட வாயுவும் மனமெம்பி ஐயனை உலகை தாங்கிட யானோ சிறந்தவன் எம்மை விடவோ ஆதிசேஷன் உயர்ந்தவன் ஏலனமாய் நகைத்தான். ஆதிசேடனோ வாயுவோ யார் பலத்தில் உயர்ந்தவர் என பரீட்சித்துத்தான் பார்ப்போம். ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேடன் கைலாய மலைகளை சுற்றி மறைத்தார். பலம் கொண்ட மட்டும் வாயுவும் வீசினார். அகலாமல் ஆதிசேடன் மறைத்து நின்றான். பலம் கொண்ட மட்டும் வாயுவும் வீசினார். அகலாமல் ஆதிசேடன் மறைத்து நின்றான். ஆதிசேடன் கரையில் சென்ற கையன் ரகசியம் கூறுவது போல் ஏதோ சொல்ல மூன்று தலைகளை நீக்கி கையன் பக்கம் சாதான். ஆதிசேஷன் காத்திருந்த வாயு விடுகிறார். மலைகளின் மூன்று பகுதிகள் அரணும் வாயுவை மூன்று மலைகளை மூன்று இடங்களில் கோணமாயவைகள் வாயுவும் மலைகளை ஏந்தி பறந்தார். மூன்று இடங்களில் வைத்து பறந்தார். மூன்று கோணமாயமைந்திருந்தது தென் கைலாயம் எனும் திருக்கோணேஸ்வரம். திருக்கோணேஸ்வரம் திருக்கோணேஸ்வரம். சிவபக்தியில் சிறந்த ராவணன் தன்னை பூஜித்துயர்ந்திட லிங்கம் ஒன்று வேண்டினான். தாயவள் வேட்கை தனித்திட தனையல் ராவணன் கைலை மலை நோக்கி சென்றான். வழியில் விஷ்ணுவும் ராவணனை கண்டு தென் கைலாய திருக்கோணேஸ்வரம் வாழும் திருக்கோணநாதர் புகழுரைத்திட ராவணனும் தென் கைலை அடைந்தான். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கடும் தவம் புரிந்தும் பலனேதுமின்றி கோபமுற்றார். கடும் கோபமானது புத்தியை மறைத்திட
கரத்தால் மலையை அசைத்தார் தல்வாழான் கோணமாமலை வெட்டினார் உலகதிர கடல் கொழுங்க கதிரவனும் சாய்ந்திடு தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி நடுங்கிட உலகழியும் நிலை கண்டு விழி கொண்ட ஹரனும் தந்திரனால் கோணமலை அழுத்திட்டானே ராவணன் முதுகில் மலையை தாங்கி விழுந்தான் அரணின் கோபம் தனிய ஒரு கரம் உடைத்து ஒரு தலை பித்து நரம்புகளை தந்தியாக்கி சாமகானம் இசைத்தான் அருமையாய் சாமகானம் எவன் பாட மகிழ்ந்து அருள் சுரந்தும் அம்மையுடன் உறையும் பெரும் பிளவை ராவணன் வெட்டென்று கூறு தட்சிண கைலாய புராணமா தொழுது போற்றிய ஆலயம் எழுந்த கடல் கோளான் இந்து ஊழியதே வரராமதேவ தன் துணைவியுடன் பூனமாமலையில் இறை சேவை செய்திட ஐயனின் அருளால் அழகிய மகவை இங்காளரசி குலக்கோட்டலை உனது தந்தையின் ஆசைப்படி யாம் தட்சிண கைலாயம் எனும் திருக்கோணமலைக்கு விஜயம் செய்வோம். திருகோணமலை அடைந்த குலக்கோட்டு ராஜனை புதையல் காத்திடும் பூதங்கள் சந்தித்து உன் தந்தையிங்கோர் ஆலயம் அமைக்க பொருட்களை இங்கே சேமித்துள்ளாரே தங்கள் வசம் தந்திட உத்தரவென தந்து பூதங்கள் நீங்கினவே பூதங்கள் நீங்கினவே ஐயன் எழிலை மனமுருகியல்லை மாதுமையமயன் அடிபணிந்து திருப்பணி செய்திட எண்ணியமான எழில் மிகு கோபுரம் அமைத்துட்டானே கோபுர திருப்பணி சிறப்பாயமைய அழகாய அமைந்த ஆலயம் கண்டு ஆனந்தம் கொண்டன அடியோர்கள் நிறை கழலரவம் சிலம்பொலியலம்பு நிமலன் நீரணி திருமேனி அமலன் வரிகள் மகளோராகமாய் குழந்த வடிவின பொடியணி விடைய கோணமாமலை அமர்ந்தாரே வேலைக்கு மேனியில் அணி கோவை மேகலை தனித்த வாடகை அணி பூணுமாகவே திருக்கோணமாமலை நிலைக்குள்வாறு வருவோனே
திருக்கோட்டன் திருப்பணியை பின்னே பரங்கியர் பிரிக்க கோயிலின் சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டது பரங்கியர் மற்றும் ஆங்கிலேயராலே. கோயிலின் சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டது பரங்கியர் மற்றும் ஆங்கிலேயராலே. கோயிலின் சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டது பரங்கியர் மற்றும் ஆங்கிலேயராலே. செவ்வாயும் வெள்ளையும் பூசைக்கு அனுமதி என்றே தந்தனர் ஆங்கிலேயர். காலங்கள் ஐயரின் திருவளால் பரங்கியர் மற்றும் ஆங்கிலேயர் வெளியேற 1950 எழுந்தது திருப்பணிச் சபை. புண்ணிய பூமியில் எழுந்திட கிழக்கின் சிலையால் ஐயனருள் சொரிக. ஓ ஓ ஓ அடியார்கள் அலங்கரித்து எழிலையனை வலயம் கொண்டே வந்தனர். ஐயனுமாதும் அருளாட்சி தரவே எழுந்தருளி செய்த திருக்காட்சி. கங்கை சடையன் மங்கை பார் முக்கன் வேந்தன் தாண்டவராஜன் நடராஜன் புலிபுகையன் சுடலை அணிந்து தாண்டவம் செய்யும் நடராஜன். புலிபுகையன் சுடலை அணிந்து தாண்டவம் செய்யும் சிவாய நமோ. அபாய ஹர ஹர சிவாய நமோ. அஞ்ஞானம் விலகிட மூவினை ஓடிட நந்தி பத்தனம் பத்தின ரத்தஜம் திருநடம் ஆடுவான் விழி அசையும் ஓம் ஆடிடவை கோழி எங்கும் ஓம் சிவநாமம் சிவசரணம் சிவநடனம். மாதுமையினை கோணேஸ்வரர் மூர்த்தியாய் கல்லால விருட்சமே ஸ்தலமரமாய் பாபநாச புஷ்கரிணியே ஆலய குலமாய் உயர்வாய் எழுந்த திருக்கோணமாமலை. அதர்மம் வழிய தர்மம் நிலைக்க திருக்கோணேஸ்வரம். உலகில் தர்மம் நிலைத்திட செய்யும் திருக்கோணேஸ்வரம். கடலால் சூழ்ந்த ஆலயம் திருக்கோணேஸ்வரம். வரலாற்றை சிறு துளியாய் நடனம் மூலம் சமர்ப்பிப்போம். சமயம் காப்போம், புண்ணியம் பெறுவோம். உன்னத
வாழிகவே